அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பையர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனாவை எதிர்கொள்வதற்கான பணிகளில் சேவாபாரதி இயக்கத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்போது ஆம்புலன்ஸ் சேவையும் துவங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இப்போதைக்கு 2வது அலை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2வது அலையினுடைய பாதிப்பை மையமாக வைத்துக்கொண்டு நம்முடைய அரசு மருத்துவமனை ஆசாரிப்பள்ளத்திலே சராசரியாக கிட்டத்தட்ட 800 பேர்களுக்கு அந்த மருத்துவமனைக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழைகளுக்கும் அதேபோன்று ஆதரவற்று வீட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் உணவுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இன்ஃபர்மேஷன் சென்டர், மருத்துவ ரீதியாக இன்ஃபர்மேஷன் சென்டர் அது அமைத்திருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய உடல்கள், அதாவது தகனம் செய்வதற்காக தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையிலேயே நம்முடைய சேவாபாரதியுடைய தொண்டர்கள் ஏராளமான சடலங்களை எடுத்துக்கொண்டு இறுதிச் சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா தடுப்பு மருந்தாக இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் மருந்து, கபசுர குடிநீர், இது போன்ற பொருட்களை வீடுகளாக கொண்டு கொடுத்து கிட்டத்தட்ட 60,000 வீடுகளுக்கு அதை எடுத்து சென்றிருக்கின்றோம். தற்போதைக்கு நம்முடைய போதுமான அளவுக்கு நமக்கு ஆம்புலன்ஸ் வசதி நம்முடைய மாவட்டத்தில் இல்லாததுனால அவர்களை இறந்தவர்களுடைய உடல்களை எடுத்துக்கொண்டு தகனம் செய்வதற்காக இருந்தாலும் சரி, பாசிட்டிவானவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக இருந்தாலும் சரி, போதுமான அளவுக்கு வாகனங்கள் வசதி இல்லாததுனால பல்வேறு இடங்களில் இந்த ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்து சேவாபாரதி எனது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அருமனையை மையமாக வைத்துக்கொண்டு 4 வாகனங்கள் தக்கலை நம்முடைய டிஎஸ்பி அவர்களுடைய முன்னிலையிலேயே நம்முடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சேவாபாரதியினுடைய கோட்ட பொறுப்பாளர்கள், இந்த மாதிரிப்பட்ட பொறுப்பாளர்களுடைய மூலமாக இன்றைக்கு இந்த வாகனங்களை மக்களுக்காக, பொதுமக்களுக்கு பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு செயல்பட இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் கிராமங்களில் இன்றைக்கு சுத்தமாக வாகன வசதிகள் இல்லை. ஆனால் அங்கேயும் வேகமாக இந்த கொரோனாவினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து செல்வதற்காகவும் நம்முடைய சேவாபாரதி மூலமாக இந்த வாகனங்கள் அவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக அருமனை மையமாக வைக்கக்கூடிய இந்த வாகன வசதிகள், ஆம்புலன்ஸ் வசதிகள் நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம்.